பீகாரில் அடுத்த மாதம் நவம்பர் 6 மற்றும் 11 ஆகிய இரு தேதிகளில் இரு கட்டங்களாக சட்டப்பேரவைக்கான தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி ஆகியவை கூட்டணி அமைத்து தற்பொழுது களத்தில் தங்களுடைய பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு இடையிலான தொகுதி பங்கீடு நிறைவு பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. என்ன கள நிலவரம் என்பது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட், வணக்கம். ஒருபுறம் பாஜக ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள், மறுபுறம் அதே போல காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி கூட்டணி அமைத்து களம் காண்கிறார்கள். இந்த முறை இந்த தொகுதி பங்கீடு எப்படி அமையும் அப்படின்றதே ஒரு பெரும் எதிர்பார்ப்பாக இருந்தது. தற்பொழுது அது நிறைவு பெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. என்ன கிடைக்கப்பெற்றிருக்கும் தகவல், முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பீகார்ல இருக்கக்கூடிய 243 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 2 கட்டமாக தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. குறிப்பாக முதற்கட்ட தேர்தல் என்பது நவம்பர் 6ஆம் தேதி தொடங்கும் என கூறப்பட்ட நிலையில அந்த முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் என்பது நேற்றைய தினம் தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில தான் தற்பொழுது பீகார்ல இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் தொகுதி பங்கீடு என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. பீகார்ல காங்கிரஸ் கூட்டணி தொகுதியில பங்கீடு என்பது இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த தேர்தலில் 70 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் இந்த முறை 55 தொகுதிகளில் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு போட்டியில் இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. லாலு பிரசாத்துடைய ராஷ்டிரிய ஜனதா தளம் 135 தொகுதிகளில் போட்டியிட இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த தேர்தலில் 70 தொகுதிகளில் போட்டியிட்ட இடங்கள்ல 19 இடங்கள்ல மட்டுமே வெற்றி பெற்ற நிலையில இந்த முறை சற்றே குறைவாக எண்ணிக்கையில காங்கிரஸ் போட்டியிட இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கடந்த முறை பாஜக கூட்டணி ஆட்சியை அமைக்க காங்கிரசுடைய தோல்விதான் காரணம் என கூறப்பட்ட நிலையில தற்பொழுது முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில பீகார்ல அந்த காங்கிரஸ் உடைய தொகுதி பங்கீடு என்பது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலைதான் தற்பொழுது இந்த பீகார்ல காங்கிரஸ் உடைய அந்த தொகுதி பங்கீடு என்பது நிறைவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது.